ஏஆர் முருகதாஸ். இவர் மிகப்பெரிய ரஜினி ஃபேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரமணா படத்தினுடைய பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறமா ரஜினி சாரை மைண்ட்ல வச்சு ஒரு கதை எழுதுறாரு. அதுதான் ஸ்டாலின் படத்தோட கதை. பாபா படத்துக்கு அப்புறமா ரஜினி சார் கம்பேக் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய இயக்குநர்கள் பார்த்து கதை கேட்டுட்டு இருக்காரு. ஏஆர் முருகதாஸும் ரஜினி சாரை பார்த்து ஸ்டாலின் படத்தோட கதையை சொல்றாரு. ரஜினி சாருக்கு கதை பிடிச்சிருக்கு, இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இது இல்லாம ஏஆர் முருகதாஸ்க்கு அஜித் சாரோட சேர்ந்து மிரட்டல் படத்துக்கான கமிட்மெண்ட் இருக்க, ரஜினி சார் அந்த படத்தை முடிச்சுட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. பின்னால மிரட்டல் கஜினியானது வேற கதை. இந்த சமயத்தில் தான் ரஜினி சார் ஆப்தமித்ரா படத்தை பார்க்குறாரு. தன்னுடைய கம்பேக்கு இந்த படம் தான் கரெக்டாக இருக்குன்னு முடிவு பண்ணுறாரு. ஒரு பக்கம் ரஜினி சார் சந்திரமுகியில் பிஸியாக, இன்னொரு பக்கம் ஏஆர் முருகதாஸ் கஜினியில் பிஸியாகிறாரு. அந்த சமயத்தில் மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர்களுக்கு தொடர் தோல்விகள் உண்மைதான். இந்திரா தாகூர் மாதிரி பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 3-4 படம் பெருசா போல. அதில் 2-3 படங்கள் அட்ரு ஃப்ளாப்னு கூட சொல்லலாம். சிரஞ்சீவி சார் கம்பேக் கொடுக்கறதுக்காக ஒரு நல்ல கதையை தேடிட்டு இருந்தாரு. இதை கேள்விப்பட்ட ரஜினி சார் சிரஞ்சீவி சாரை கூப்பிட்டு ஏஆர் முருகதாஸ் என்கிட்ட ஒரு கதை சொன்னார், ரொம்பவே சூப்பராக இருக்குது, என்னை விட உனக்கு கரெக்டாக சூட் ஆகும், ஏஆர் முருகதாஸை உன்கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறேன், நீ கதையை கையில் இந்த படத்தில் நீ நடி, கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு சொல்கிறாரு. ஏஆர் முருகதாஸையும் ரஜினி சார் கூப்பிட்டு இதை நீங்கள் சிரஞ்சீவிக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவர் சிரஞ்சீவி சார் கதை சொல்ல, அப்படி உருவானது தான் ஸ்டாலின் திரைப்படம். ரஜினி சார் கணிச்ச மாதிரியே சிரஞ்சீவி சாருக்கு ஸ்டாலின் திரைப்படம் ஒரு நல்ல கம்பேக் படமாக அமைஞ்சது. தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு இருந்த சிரஞ்சீவி சாருக்கு ஒரு மாபெரும் வெற்றி படமா ஸ்டாலின் திரைப்படம் அமைஞ்சது. சரியான நேரத்தில் உதவி பண்ண நண்பன் ரஜினிக்காக சிரஞ்சீவி சார் வேற ஒரு உதவி பண்றாரு. அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.